இப்போ நான் பார்க்க போகிறது 12th மேக்ஸ் 7th சாப்டர் எடுத்துக்காட்டு 7.38 பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். மதிப்பீடுகள்னு சொல்லிட்டு லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 1 பவர் மைனஸ் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை காட் இன்ட்டு பை இன்ட்டு எக்ஸ். நமக்கு ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயே மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கத நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், எப்பயும் போல் இங்கே எக்ஸ்ட்டு இதனுடைய எல்லை மதிப்பு என்ன 1 கொடுத்துருக்காங்களா, இந்த மதிப்புங்க நம்ம பிரதி இல்லாமா, பிரதிடும் போது என்ன ஆகும், நமக்கு லாக் ஆஃப் ஆல்ரெடி 1 இருக்குது மைனஸ் எக்ஸுக்கு பதில் 1 டிவைட் பை காட் ஆஃப் பை இன்ட்டு எக்ஸுக்கு பதில் 1. சரிங்களா, இப்போ 1 போது என்ன மதிப்பு நமக்கு கிடைக்கும், லாக் ஆஃப் இங்கே 1 மைனஸ் 1 0 டிவைட் பை காட் இங்கே பைன்னு வருமா ஈக்குவல். இப்போ லாக் ஆஃப் 0 மதிப்பு என்ன, இன்ஃபினிட்டியோ. அதே போல் காட் பை ஆல்ரெடி டில்பேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கு, அதில் காட் பையோட மதிப்பு என்ன, இன்ஃபினிட்டியோ. சரிங்களா, இப்போ இன்ஃபினிட்டியோ டிவைட் பை இன்ஃபினிட்டியோ. அப்போ நமக்கு என்னவா இருக்குது, தேரப்பெறாத வடிவமாக இருக்கா. அப்போ என்ன பண்ணலாம், கொடுத்துருக்க டேர்ம் வந்து நம்ம வகையீடு செஞ்சு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் இந்த எல்லை மதிப்பு இப்படி பண்ணலாமா. இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், லோபித்தாலின் விதி யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ லோபித்தாலின் விதிப்படி யூஸ் பண்ணும்போது கொஷினில் கொடுத்துருக்குது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் இன்ட்டு லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை காட் ஆஃப் பை இன்ட்டு எக்ஸ். சரிங்களா, ஈக்குவல் இந்த லிமிட்டட் டிவைட் பை எக்ஸ் டென்ஸ் டு 1 பவர் மைனஸ் அப்படியே வந்துடும். இப்போ இது எக்ஸை பொறுத்து வகையீடு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு லாகை பொறுத்து வகையீடு செய்யலாம், அடுத்து எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யலாம். சரிங்களா, இப்போ லாகை பொறுத்து வகையீடு செய்யும்போது நமக்கு என்ன மாறுது, 1 டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ். இப்போ லாக் ஆஃப் எக்ஸு அப்படின்னா வகையீடு செய்யும்போது என்ன வரும், 1 டிவைட் பை எக்ஸ்னு வருமா. இங்கே எக்ஸுக்கு போது என்ன இருக்குது, 1 மைனஸ் எக்ஸ் இருக்குது, அதனால் 1 டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ்னு அப்ளை பண்ணிக்கிட்டோம். சரிங்களா, அடுத்து எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது என்ன வரும், இன்ட்டு இந்த 1 அப்படியே வந்துடும். சரி, 1 வகையீடு செய்யும்போது மாறிலி உறுப்பு நமக்கு 0 வருமா, மைனஸ் அப்படியே இருக்கும். எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சால் மதிப்பு என்னவா கிடைக்கும், நமக்கு 1 டிவைட் பை சேம் அதே போல். இப்போ காட் இன்ட்டு பை மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கா. இப்போ காட் வகையீடு செய்யும் போது நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ காட் எக்ஸை வகையீடு செஞ்சேன்னா எனக்கு இப்போ காட் டீட்டா, இப்போ டீட்டாவை எடுத்துக்கணும். காட் டீட்டானும் போது மைனஸ் கொசிக்கன் டீட்டா வருமா. காஸ் எக்ஸ்னா காட் எக்ஸ்னா மைனஸ் கொசிக்கன் எக்ஸ். இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம் இங்கேயும் வரும். அப்போ இது என்ன மாறும், நமக்கு மைனஸ் கொசிக்கன், நமக்கு டீட்டாவுக்கு பதில் பை மைனஸ் எக்ஸ் இருக்கா. அப்போ இங்கே நமக்கு பை இன்ட்டு எக்ஸ். சரிங்களா, அடுத்து எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது என்ன வரும், நமக்கு இன்ட்டு பை அப்படியே வந்துடும். இன்ட்டு எக்ஸை கொண்டு வகையீடு செய்யும் போது 1 ஆகுமா, ஈக்குவல். இப்போ லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் என்ன வரும், இப்போ 1 டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ். 0 மைனஸ் 1 மைனஸ் 1 டிவைட் பை மைனஸ் கொசிக்கன் இன்ட்டு பை இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு பை மைனஸ் 1 பை. சரிங்களா, இப்போ இங்கே 1 மைனஸ் 1 பெருக்கல் இருக்கா, பெருக்கல் என்ன வரும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 1. அப்போ லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 1 இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் 1 டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை மைனஸ் கொசிக்கன் பை இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு பை. சரிங்களா, இப்போ இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது, காமனாக கேன்சல் பண்ணிக்கலாமா. கேன்சல் பண்ணால் மீதி என்ன வரும், லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 1 பவர் மைனஸ் 1 டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் வருமா, டிவைட் பை நமக்கு என்ன இருக்குது, இங்கே கொசிகன் ஸ்கொயர் மாற்றிக்கோங்க. என்ன மாதிரி நமக்கு கொசிகன் ஸ்கொயரா, இப்போ கொசிகன் ஸ்கொயர். இப்போ கொசிகன்னா நமக்கு 1 பை சைன் எழுதுவோமா. அப்போது இங்கே டீட்டா இருக்கும், இங்கே டீட்டாவுக்கு பதில் நமக்கு டீட்டா இருந்ததுன்னா 1 டிவைட் பை சைன் டீட்டா. டீட்டாவுக்கு பதில் பை இன்ட்டு எக்ஸ் இருக்கா.
இப்போ என்ன பண்ணலாம் 1 டிவைட் பை கொசிகன் ஸ்கொயர் எக்ஸு. அப்போ என்ன வரும் சைன் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக பை இன்ட்டு எக்ஸ்னு வருமா, இன்ட்டு இந்த பை அப்படியே வந்துடும். சரிங்களா, இங்கே கான் டீட்டாவை வந்து வகையீடு செய்யணும். நமக்கு என்ன வரும் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் டீட்டா. சரிங்களா, மாற்றி எழுதிக்கோங்க. ஈக்குவல் லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 1 இன்வர்ஸ் இன்ட்டு 1 டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ்னு வருமா, டிவைட் பை இப்போ இங்கே பை இங்கே 1ம் பையும் பெருக்கல்ல இருக்குது, பெருக்கலாமா, பெருக்க என்ன வரும் பை டிவைட் பை சைன் ஸ்கொயர் இன்ட்டு பை இன்ட்டு எக்ஸ்ன்னு கிடைக்குமா, ஈக்குவல் லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 1 பவர் மைனஸ். இப்போ வந்து 1 டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். கீழே வகுத்தல கரெக்டாக மேலே பெருக்கல்ல மாறுமா, இப்போ பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாறும். அப்போ என்ன வரும் கீழே இருக்கிற சைன் ஸ்கொயர் இன்ட்டு பை எக்ஸ் என்ன வரும் மேலே வருமா, சைன் ஸ்கொயர் இன்ட்டு பை இன்ட்டு எக்ஸ்னு வருமா, டிவைட் பை பை. சரிங்களா, இப்போ பெருக்கல் இருக்குது, அப்படி பெருக்கலாமா, பெருக்குமா என்ன கிடைக்கும் நமக்கு லிமிட்டட் x tends to 1 power minus இன்ட்டு 1 சைன் ஸ்கொயர் இன்ட்டு பை எக்ஸையும் பெருக்கலாம் என்ன கிடைக்கும், சேம் மாதிரி நமக்கு சைன் ஸ்கொயர் இன்ட்டு பை எக்ஸ் வந்துடும், டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸையும் பையும் பெருக்கும் போது சேம் நமக்கு பை இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். சரிங்களா, இப்போ இங்கே எக்ஸுக்கு நம்ம 1 அப்ளை பண்ணலாமா, அப்ளை பண்ணும்போது ஈக்குவல் இப்போ என்ன ஒரு அப்ளை பண்ணுவோம் நமக்கு சைன் ஸ்கொயர் இன்ட்டு பை எக்ஸுக்கு இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 1 அப்ளை பண்ணுவோமா, இப்போது எக்ஸ் இன்ட்டு 1 பை தான் நமக்கு, டிவைடட் பை இங்கே பை இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸுக்கு போய் 1 அப்ளை பண்ணால் வரும். இப்போ 1 மைனஸ் 1 0 ஆயிருமா, இப்போ டேர்ம் பண்ணுங்க என்ன வரும் சைன் ஸ்கொயர் பை டிவைட் பை பை இன்ட்டு 0. இப்போ 0வால் பெருக்குன்னா நமக்கு 0 ஆயிரும். இப்போ நமக்கு வகுத்தில் பை 0 வருதா, 0வால் பெருக்குனால வகுத்தில் நமக்கு 0. ஸோ இப்போ பை இன்ட்டு 0 மதிப்பு என்ன வரும் 0. அதே போல் சைன் ஸ்கொயர் இன்ட்டு பை மதிப்பு நமக்கு என்ன கிடைக்கும் 0. அப்போ இது நமக்கு என்னவாக இருக்குது தேரப்பெறாத வடிவமாக இருக்கா. அப்போ என்ன பண்ணலாம் மீண்டும் நம்ம வந்து லோபித்தாலின் விதியை வந்து பயன்படுத்தலாம். சரிங்களா, இப்போ லோபித்தால் விதியை பயன்படுத்தும் போது என்ன பண்ண போகிறோம் வகையீடு செஞ்சோம் பார்த்தீங்களா, அதை மறுபடியும் வகையீடு செய்ய போகிறோம். ஒரு தடவை வகையீடு செஞ்ச மதிப்பு நமக்கு 0/0 வந்துடுச்சுன்னா மறுபடியும் அந்த டைமை வகையீடு செய்யலாம். சரிங்களா, பாருங்கள் இப்போ கொஷின் நம்ம எடுத்து எழுதியாச்சு. இங்கே நம்ம வகையீடு செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டேர்ம் இங்கே எடுத்து நம்ம எழுதிக்கலாமா, நீங்கள் எழுதிட்டு போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் அங்கேயே எடுத்து கூட நீங்கள் வகையீடு செஞ்சுக்கிட்டாலும் சரி. சரிங்களா, லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 1 இன்வர்ஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர் இன்ட்டு பை எக்ஸ் டிவைட் பை பை இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸாம். இப்போ இதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கும்போது நமக்கு 0 ஆகிடுச்சு. இது மீண்டும் வகையீடு செஞ்சு மதிப்பு கொடுக்கலாமா, இப்போது இந்த லிமிட்டட் அப்படியே வந்துடும். லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 1 இன்வர்ஸ் நமக்கு சைன் ஸ்கொயர் இன்ட்டு பை எக்ஸ் இருக்கா. ஃபஸ்ட்டு சைன் ஸ்கொயரை பொறுத்து வகையீடு செஞ்சுக்கலாமா, எக்ஸை பொறுத்து வகையீடு அடுக்கு ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயர் மட்டும் எழுதுவோமா 2 சைன் மேலே 2 மைனஸ் 1 எழுதுவோமா இன்ட்டு பை எக்ஸ் அப்படியே வந்துடும். சரிங்களா, இன்ட்டு அடுத்து பை எக்ஸை பொறுத்து நமக்கு வகையீடு செய்யும் போது இப்போ அடுக்கை பொறுத்து வகையீடு செஞ்சுட்டோம். அடுத்து சைன் என்ன மாறும் நமக்கு காசாக மாறுமா, காஸ் பை இன்ட்டு எக்ஸு. அடுத்து நம்ம பை எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சுக்கலாம். சரிங்களா, இப்போ என்ன வரும் பை இன்ட்டு எக்ஸை வகையீடு செஞ்சால் நமக்கு 1 டிவைடட் பை இப்போ பை அப்படியே வந்துடும். இப்போ 1 மாறலி இருப்பான், அப்போ 0 ஆயிரும். மைனஸ் எக்ஸ் வந்து வகையீடு செஞ்சோம்னா 1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அடுக்கை பொறுத்து வகையீடு செஞ்சுருக்கோம், அடுத்து சைனை பொறுத்து வகையீடு செஞ்சுருக்கோம், அடுத்து பை எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சுருக்கோம். சரிங்களா, ஈக்குவல் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 இன்வர்ஸா இன்ட்டு இப்போ 2 சைன் 2 மைனஸ் 1 1 இன்ட்டு பை எக்ஸ் அப்படியே வந்துடும் இன்ட்டு காஸ் எக்ஸ் காஸ் பை எக்ஸ் பை இன்ட்டு 1 பையா டிவைடட் பை பை இன்ட்டு இப்போ 0 மைனஸ் 1 மைனஸ் 1. சரிங்களா, இப்போ இங்கே பெருக்கல்ல இருக்கிற பைக்கும் வகுத்தில் இருக்கிற பை கேன்சல் பண்ணிக்கலாமா, கேன்சல் பண்ணிட்டா மீதி என்ன வரும் லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 1 இன்வர்ஸ் இன்ட்டு 2
sin இன்ட்டு பை எக்ஸ் இன்ட்டு காஸ் இன்ட்டு பை எக்ஸ். சரிங்களா? டிவைடட் பை இன்னொரு -1 மட்டும் வருமா? ஈக்குவல் இப்போ பாருங்கள், இப்போது எக்ஸோட மதிப்பு 1. இந்த 1ன்றது பிரதி இல்லாமல் நம்ம எடுத்து பிரதிடும் போது இந்த டேர்ம் நம்ம லிமிட்டட் கீழே வந்து எக்ஸ் டென்ஸ் டு 1 எடுத்து எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. டைரெக்டாக 2 sin பை இன்ட்டு எக்ஸுக்கு 1 மதிப்பு கொடுத்துக்கலாம். சரிங்களா? இன்ட்டு காஸ் அதே போல் பை இன்ட்டு எக்ஸுக்கு 1 மதிப்பு கொடுக்கலாம். டிவைட் பை -1 அப்படியே வந்துடும். ஈக்குவல் என்ன வரும்? சைன் 2 இன்ட்டு சைன் n இன்ட்டு பை வந்துடும் இன்ட்டு காஸ் பை இன்ட்டு 1 பை. சரிங்களா? டிவைட் பை -1. இப்போ நமக்கு தெரியும், இப்போ சைன் பை ஈக்குவல் காஸ் பை. இப்போ சைன் பையோட மதிப்பு என்ன? 0. காஸ் பையோட மதிப்பு என்ன? 1. இந்த மதிப்பு இங்கே பிரதியும் செய்யலாமா? இப்போ 2 இன்ட்டு சைன் பைக்கு பதிலாக 0னும் காஸ் பைக்கு பதிலாக 1 கொடுக்கலாம். டிவைட் பை -1. இப்போ 2 இன்ட்டு 0 0. இப்போ 0 இன்ட்டு 1 0 தான். அப்போ 0 நமக்கு என்ன 0 டிவைட் பை -1 வருமா? 0வோட பெருக்குனால வகுத்தாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ டைம் என்ன ஆகும்? 0. இதுதான் நமக்கு தேவையான லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 1 இன்வர்ஸ் இன்ட்டு log of 1 minus x divided by cot of 5 into x ஆனால் மதிப்பு. சரிங்களா?